பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, தமிழ்நாட்டில் விவசாயிகள் படும் பிரச்சனை குறித்தும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்காமல் அரசு அதிகாரிகள் நடத்தும் ஒரு விழிப்புணர்வு. அதாவது விவசாயிகள் ஒன்று சேர்ந்து துணை மின் நிலையத்தை முற்கையிட்டு மின்வாரி அதிகாரிகளை கேள்வியால் துளைத்த பொதுமக்கள், அதாவது விவசாய பெருமக்கள், நீங்கள் எப்போதுதான் மும்முனை மின்சாரம் கொடுப்பீர்கள்? நாங்கள் கடன் வாங்கி பயிர் செய்துள்ளோம், அதனால் எங்களுக்கு பெரும் துயரம் ஏற்படுது என இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ போய் அதிகாரிக்கு பிரச்சனை பண்ணுற அப்ப போ, நீ மாதிரி கேட்டு உட்காந்துருப்போம். உட்காரு, நான் உன்னை வேணாம் சொல்றேன். நீ தாராளமா உட்காந்துரு. நான் உன்னை வேணான்றேன். நீ உட்கார போறீங்க தாராளமா உட்காந்துரு. நான் உன்னை ஏன் போன போறேன்னு கேட்டவனா நீ கேளுங்க. நான் என்ன நினைக்க போறேன்? நீங்க பிசினஸ் பண்ற போறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் சொல்ற வேலையை செய்ய போறேன். எனக்கு உனக்கு என்ன கிடையாது சொல்லு. நான் என்ன பண்றது சொல்லு. சொன்னா நீ புரிய மாட்டேங்க. நான் ஏன் நான் நிறுத்த மாதிரி தாராளமா செய்ய. நான் உள்ள உட்காந்துருக்கேன். நான் வெளியே நீ என்ன வச்சு கூட கூட்டிட்டு போ. நான் வேணாம் சொல்றேன். நான் உள்ள கூட உடனே கூட்டிட்டு கூட போ. இல்ல நீ நிறுத்திட்டு கூட போ. நான் வேணாம் சொல்றேன். ஆமா 3 மணி நிறுத்தினீங்க. ரைட். 10:45 இல்லையா? அது எனக்கு சொன்ன டைமுக்கு நான் மாத்திட்டேன். எனக்கு சொன்ன டைம் உங்களுக்கு ஷூட்டிங் டைம் என்ன? எப்ப சப்போர்ட் கொடுத்தா அதுதான் நான் பிரச்சனை நீ உங்க கையால செய்ய. உங்க கையால நானா மாத்தி விட்டேன். நானா மாத்துறேன். நானும் ஒரு ஆள் தான். எங்களுக்கு கரண்ட் தேவை. எங்களுக்கு ஒரு பட்டம் கரண்ட் ஒண்ணு கண்ட்ரோல் மாட்டீங்க. அதனால நீ ஏதோ நாள் பண்ணு. ஐயா நீ ஏதோ நாள் பண்ணு. நான் எதுவும் கேட்கல. நான் என்ன சொல்றேன்? உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். நான் என்ன சொல்றேன்? உங்க இடத்துல நான் சொல்றது நீங்க சார் புரியுது. உங்களுடைய நான் சொல்றது கேளுங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்ல முடியறேன். எல்லாரும் ஒரே டைம்ல வந்தா நோட் பிரச்சனை. பாதி லைன் 3 லைன் விடுங்க, அடுத்த 10 அடுத்த 3 லைன் விட்டுருங்க. எல்லாரும் ஒரே டைம் கொடுத்தா பிரச்சனை. எழுதி கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது கேக்குறியா? ஒரு நிமிஷம் நோட் பாரு. என்ன சொல்லி அப்புறம் அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சொல்றத புரிஞ்சு நீ வீணா பேச நான் என்ன பண்றது? அது நம்ம கையில இருக்குது. சொல்லு நான் என்ன பண்றது? இல்ல நீ எதை சொன்னாலும் புரிய மாட்டேன். நான் என்ன பண்றது சொல்லுங்க. அது உங்க கையால செய்யுங்க. உங்க கையால செய்யுங்க. நீ ஆமா நான் எனக்கு புரிஞ்சு சொல்லிருக்காங்க. நான் சொல்றதை செய்தா நீ சொல்றதை செய்தா? 11 மணி ஒரு நாள் கரண்ட் வரல. கரண்ட் வரல ஆபீஸ்க்கு வரேன். ஆபீஸ்க்கு வந்து உள்ள போறேன். புரிஞ்சு உட்கார்ந்துட்டேன். நீ யாருடா? நான் என்ன நொட்டு தான் உனக்கு. நான் யாரா இருந்தா கேக்குறேன். நான் இருமா துணி வைப்பேன். பில் கட்டல ஒண்ணுடா. நான் வந்து கேட்டா கரண்ட் விட்டு போயா சார்பா? ஏன் எம்எல்ஏ கரெக்ட் வந்தா மட்டும் தான் நீ குயிடுவீங்களா? சாதா நாளா வந்து நீ குயிட மாட்டீங்களா? இல்ல தெரியாத யாரா தெரியும் வந்தா மட்டும் தான் நீங்க குயிடுவீங்களா? ஆளு தம்பி இங்க நடக்குறாங்க. யாரு கேட்டு தான் சப்ளை கொடுப்பாரு. எவன் வந்து உங்க என்ன நடக்குது? உங்க டைம் நீ கரெக்ட் பண்ண கொடுத்தா நான் என்னத்துக்கு வரேன்? எதுக்கு காட்டி பச்சை வரேன்? யாரு? எதுக்கு சப்ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க? சப்ஸ்டேஷன் எதுக்கு இடம் கொடுத்தோம்? கரெக்ட் எங்களுக்கு சர்வீஸ் ஒழுங்கா நடக்கணும்னு சப்ஸ்டேஷன் வச்சோம். உங்க இஷ்டம் கரெக்ட் நான் வச்சல. ஹலோ நீங்க என்ன சார் நீங்க ஏடிக்கு தான் பேசுறேன். ஹலோ முந்தான நேத்து வந்தாரு. நேத்து 2 கால் நேத்து போனாரு. வீட்டுக்கு போட்டாரு. சம்பளம் போய் படுத்து விட்டாரு. 10 மணி சட்ட பிரச்சனை கரண்ட் கொடுத்தாரு. ஹலோ யாரும் லைசன்ஸ் வந்து பேசுறேன் சார். சார் சொல்றோம் சார், இந்த பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க போலீஸோட வந்தாலும் நல்லது, நீங்க உங்க மேலே ஏறிட்டு வந்தாலும் நல்லது தான். எங்களுக்கு 2 ஃபேஸ் என்ன சார்? எங்கங்க சரி. இப்போ எங்களுக்கு 2 ஃபேஸ் 3 ஃபேஸ்னா எத்தனை மணிக்கு தான் நீங்கள் 3 ஃபேஸ் கொடுப்பீங்க? எத்தனை மணிக்கு தான் 2 ஃபேஸ் கொடுப்பீங்க? ஒரு வாரம் எங்களுக்கு கொடுங்க. எதுவுமே இல்லை. உங்க இஷ்டத்துக்கு தான். அங்கே சொன்னா நிற்கும், இங்கே சொன்னா ஆஃப் பண்ணோன்னா அதுக்கு எங்கள் யாரும் சப்ஸ்டேஷன் தேவையில்ல. எடுத்து